வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ப்ரெக்னென்சி வந்துட்டு அவங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் வாங்கி வீட்டில் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் 2 கோடு வந்துடும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்ப்பாங்க. டாக்டரும் அங்கே ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க செக் பண்ண கிட்ட வச்சே பார்த்துட்டு சரி வாங்க உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஸ்கேனில் கர்ப்பப்பையில் இல்லை கருவுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களை வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களா நீங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கருப்பையில் கரு உருவான உடனே வந்துட்டு HCG அப்படிங்கிற கர்ப்ப ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் வந்து யூரினோட அதில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கனால நீங்கள் நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு உடனே யூரின் டெஸ்ட் பண்ணோடனே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டும். கரு உருவாகி இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அந்த பாசிட்டிவ் கோடு வர்றது. பட் நீங்கள் அப்போவே பார்க்கும்போது உங்கள் குழந்தைக்கு, கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்திருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரு வந்துட்டு உருவான உடனே அதுக்கு ஹார்ட் பீட் வந்துடுமா அப்படின்னா கிடையாது. கரு உருவாகி இருக்குது அப்படின்னா இப்போ 100 கர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதில் 15% 20% பீப்புளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் வந்தாலும் அவங்க செக் பண்ணும்போது ஹார்ட் பீட் வந்திருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு மென்சுரேஷன் சைக்கிள், அதாவது மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓவுலேஷன் அப்படின்னா கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அவங்க கர்ப்பப்பையிலேருந்து அந்த கருமுட்டை வெளிவர்றது அண்டவிடுப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 12வது நாள்லேயோ இல்லை 14வது நாள்லேயோ வெளிவருது அப்படின்னா அந்த நாட்களில் வந்து அந்த வெளிவர நாட்களில் வந்துட்டு அவங்க வந்து செக்ஷுவல் ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னா அப்படி இருந்த 5லேருந்து 7 நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரு இருக்கு இல்லையா, கரு வந்துட்டு இந்த கர்ப்பப்பையிலிருந்து வெளிவர கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சு எங்கே இணையும் அப்படின்னா கருக்குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை கிடையாது, கருக்குழாயில் வந்து கருவாக உருவாகும். அப்படி உருவானது வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா கருப்பைக்கு வந்து வரும். கருக்குழாயில் உருவாகி கருப்பைக்கு வரும். அப்படி கருப்பைக்கு வந்தோடனே அந்த கரு செல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பிரியும். அப்படி பிரியும் போது HCG ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்க ஆரம்பிக்கிற டைமில் தான் உங்களுக்கு வந்து அடுத்த மந்த்துக்கான பீரியட்ஸ் வராது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வரும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 வாரத்தில், கரு உருவானதுக்கப்புறம் 4 வாரங்கள், இந்த நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு 4 வாரங்கள், அதாவது 1 மாதம் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்றதுக்காக டாக்டரை பார்ப்பீங்க. அப்போ அவங்க வந்து ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போவே உங்களுக்கு அந்த HCG ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்த உடனே வந்துட்டு ஹார்ட் பீட் வராது. இந்த HCG ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கருப்பை இருக்கு இல்லையா, அந்த கரு வந்துட்டு கருப்பையோட ஜவ்வில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சு 1 வாரத்துக்கு அப்புறம் தான், கருப்பை வந்ததுக்கப்புறம் செல்களாக பிரிஞ்சதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு கரு இருக்குல்லையே அதில் வந்து ஒரு மஞ்சள் கரு வந்து உருவாகும். அதுக்குள்ளே ஒரு சின்ன குழாய் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அந்த அமைப்பு தான் ஹார்ட் அப்படிங்கிறது முழுமையாக உருவாகாது. 5வது வாரத்தில் தான், கரு உருவானதுலேருந்து 5வது வாரத்தில் ஒரு சின்ன வால்வு மாதிரி, ஒரு சின்ன டியூப் மாதிரி அவ்வளோதான் வந்து கருவோட இதயம் வந்து உருவாகும். அதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதயம் வந்து துடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு வந்து மொத்தமாக 6லேருந்து 7 வாரங்கள் ஆகும். இது வந்து யாருக்கு அப்படின்னா நார்மலாக மென்சுரேஷன் சைக்கிள் இருக்குது, எனக்கு வந்து 28 நாள் இல்லை 30 நாளில் கரெக்டாக பீரியட்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது. இல்லை ஒருவேளை வந்து நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், இதே வந்து 14 நாளில் வந்துட்டு வெளியாகிற அந்த கரு முட்டை வந்து 18 நாள்லேயோ 20 நாள்லேயோ 22 நாள்லேயோ வெளிவந்தது அப்படின்னா அப்போ என்னாகும், அந்த டைமில் விந்தணுவோடு இணையும் போது அதுக்கு அடுத்தடுத்து வர்ற வாரங்கள் வந்து நான் சொன்ன அந்த ப்ராசஸ்லேருந்து, அந்த ஒரு சுழற்சி முறையிலேருந்து தள்ளி போகும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நினைக்கலாம் நமக்கு 9 வாரம் ஆச்சு 10 வாரம் ஆச்சு இன்னும் வந்து இதய துடிப்பு வரல அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த விழிப்பு வந்து லேட்டாக இருக்கனால, ஒவ்வொரு ப்ராசஸும் லேட்டாக நடக்கிறனால நீங்கள் செக் பண்ணி பார்க்குற அந்த டைமில் வந்து கருவுக்கு வந்து இதய துடிப்பு வராமல் இருந்திருக்கும். அதனால் கருவுக்கு இதய துடிப்பு வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கூட ஒரு சிலர் வந்துட்டு நிறைய வேலைகள் பார்ப்பாங்க, உணவு வந்து கரெக்டாக எடுத்துக்காமல் இருந்திருப்பாங்க. இதனால் கூட கருவோட ஆரோக்கியம் வந்து பாதித்து கருவுக்கு வந்து இதய துடிப்பு வராமல் இருக்கலாம். அதனால் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்ல ஃபுட் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிவிங்க. உங்களோட கருவுக்கு வந்து இதய துடிப்பு வரும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.